பிரைஸ் தி லார்ட். எர்த்குவேக் அதை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது என்ன மெகா குவேக்? இதுக்கும் கடைசி நாட்களுக்கு என்ன சம்பந்தம்? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ரிக்டர் அளவுக்குள்ள 8.5 மேக்னிடியூடுக்கு அதிகமாக மெஷர் ஆகிற எல்லா எர்த்குவேக்குமே மெகா குவேக்னு சொல்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய எர்த்குவேக் தான் மெகா குவேக். இது ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கும். இதில் நிறைய பேர் மரிப்பார்கள், நிறைய காரியங்கள் அழியும். இதுதான் மெகா குவேக்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ உலக வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 5 முறை தான் இந்த மாதிரி மெகா குவேக்ஸ் நடந்திருக்கு. ஆனால் இப்பொழுது 6வது முறையாக போன மாதம் ஜூலை மாதம் ரஷ்யா தேசத்தில் 8.8 ரிக்டர் அளவுக்குள்ள ஒரு பெரிய எர்த்குவேக் நடந்தது. நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் ஒரு மிகப்பெரிய எர்த்குவேக் சம்பவித்திருக்கிறது கடந்த மாதத்தில். கர்த்தரோட பெரிதான கிருபையினால ஒரு மிகப்பெரிய உயிர் சேதம் இந்த எர்த்குவேக் மூலமா நடைபெறல. ஆனா ஜப்பான்ல சில நாட்களாக சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வார்ன் பண்ணிட்டே இருக்காங்க, இப்பொழுது இருக்கிற காலகட்டங்களில் ஒரு மிகப்பெரிய மெகா குவேக் வந்து நிகழும். இது நிமித்தமாக ஒரு 3 லட்சம் ஜனங்கள் மரிப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். இதை தடுக்க முடியாது. கால சூழ்நிலை மாற்றங்கள் நிமித்தமாக இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய எர்த்குவேக் வந்து ஜப்பானை சூழ்ந்திருக்கிற பகுதியில் நடைபெறும் அப்படின்ட்டு அவங்க வார்ன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. பல சிட்டி டெஸ்ட்ராய் ஆகும். இது இம்மீடியட்டாக நடக்கும். இது எப்போ நடைபெறும்னு யாராலும் கணிக்க முடியாது. ஆனால் இது திகழ்வதற்கான ஒரு மிகப்பெரிய சாத்தியக்கூறுகள் இப்பொழுது காணப்படுகிறது அப்படின்ட்டு அவங்க வார்ன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ அது மட்டுமல்ல, யூஎஸ்ல இருக்க சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க பெசிபிக் கோஸ்டல் சைடில் பார்த்தீங்கன்னா நார்த் கலிஃபோர்னியாவிலிருந்து வேங்கோவர், கனடாவில் இருக்க வேங்கோவர் வரைக்கும் கடல் பகுதியில் ஒரு மிகப்பெரிய மெகா குவேக் வந்து உருவாகுவதற்கான ஒரு மிகப்பெரிய சாத்தியம் காணப்படுகிறது. அது உருவாச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சுனாமி வந்து ஏற்படும். இந்த சுனாமியோட அலைகள் பார்த்தீங்கன்னா 1000 அடி உயரத்திற்கு இந்த சுனாமியோட அலைகள் ஏற்படும் அப்படின்னு அவங்க வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க. இது வரும்பொழுது ஒரு மிகப்பெரிய சேதம், இந்த சியாட்டல் போன்ற மிகப்பெரிய சிட்டிஸ் எல்லாம் அழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அது ஒரு நொடி பொழுதுல அந்த கோஸ்டல் ரீஜன் ஃபுல்லாவற்றையும் அழிச்சு விடும். இது நிமித்தமாக மிகப்பெரிய உயிர் சேதமும் பொருள் சேதமும் ஏற்படும் அவங்க வார்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து ஜப்பான்லையும் யூஎஸ்லையும் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வார்னிங்கை சயின்டிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய விதமான அழிவு எர்த்குவேக் மூலமாக நடைபெறும் அப்படின்ட்டு அவங்க வார்ன் பண்ணியிருக்காங்க. நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் ரஷ்யாவில் 8.8 ரிக்டர்ல வந்து ஒரு மிகப்பெரிய எர்த்குவேக்கை நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ இதுக்கும் கடைசி நாட்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, கடைசி நாட்கள் நடக்கிற மிக முக்கியமான அடையாளமாக எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்தில் பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாகும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ கடைசி நாட்களில் ஒரு மிகப்பெரிய அடையாளம் பூமி அதிர்ச்சி ஏற்படும். ஸோ அது மட்டுமல்ல, மத்திய 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து அவர் சீஷர்களுக்கு அவர் வருவதற்கான அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கிறப்போ பல இடங்களில் பூமி அதிர்ச்சி உண்டாகும் அப்படின்ட்டு இந்த இயற்கை சீற்றத்தை பற்றி இயேசு குறிப்பிட்டிருக்காரு. ஸோ கடைசி நாட்களுக்குள்ளாக நம்ம கடந்து வந்துட்டோம் அப்படின்றதுக்கு இதுவே ஒரு மிகப்பெரிய அடையாளம். மாரநாதா சீக்கிரமாக வரப்போகிறார். நாம் ஆயத்தமாகவும் ஊர் கூட ஜனத்தை ஆயத்தப்படுத்துவோம். Thank you. God bless you.